நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட் தான். இதனோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்மித்தலு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கஜ்ஜா எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே தான், டேஸ்ட் அதே மாதிரியே தான் இருக்கும். அதில் லேயர்ஸ் நிறையா இருக்கும். இதில் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து கையிலேயே பண்ணுவாங்க. இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம், 1/4 கப் ரவை, சிரோட்டி ரவை இல்லைன்னா நார்மல் ரவை, உப்பு கொஞ்சம், பேக்கிங் சோடா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முதல்ல. இதில் மைதா பிடிக்காதவங்க கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரமாக கோதுமையிலையும் நான் வீடியோ போடுறேன். ஸோ பேக்கிங் சோடா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து படணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணணும், ஆயில் சூடாக இருக்கிறதுனால. ஆயில் வேணான்னு நீங்கள் நெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லா சூடான நெய். இப்போது இதை நான் வந்து முதல்ல கையில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் எல்லா இடத்துலையுமே படணும். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நல்ல சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். ரொம்ப சாஃப்டாக ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் இருக்கிறத விட கொஞ்சம் டைட்டாக இருந்தால் ஓகே. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தண்ணியை தெளிச்சிட்டு தான் மாவு ரெடி பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்படி டைரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மாவு போடுற மாதிரி இருக்கும், மாவோ இல்லை ரவையோ போடுற மாதிரி இருக்கும். இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிரோட்டி ரவை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நார்மல் ரவையை மிக்சியில் போட்டு ஸோ 1 செகண்ட் 2 செகண்டுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரவை நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா சாஃப்டாக டோ ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடலாம். சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர், 1/4 கப் தண்ணி ஊற்றணும். 1 கம்பி பதம் வரணும். இதில் நான் சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் இதே அளவு தான், 1 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டிருக்கேன் நான், சாஃப்ரான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 கம்பி பதம் வந்துனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரு கம்பி ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் சொதன்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இதை மூடி நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் முன்னாடி பிசைஞ்சதை விடவே நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கு தான் இந்த மாவுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பால்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாகவே வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம மீடியமாக தான் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக, கடையில் கிடைக்கிற மாதிரியே பால்ஸை நல்லா ஷைனிங்காக இருக்கணும். இப்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு சீப் எடுத்துக்கோங்க. அதாவது க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் புதுசாக வாங்கி தான் அதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம நல்ல சப்பாத்தி ரோலரில் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த சீப்பில் இருக்கிற அந்த அச்சு இதில் பற்றும். அதுதான் அந்த ஷேப்பு கொடுக்கக்கூடியது. இதே ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து இந்த மாவு எடுத்துகிட்டு இதே மாதிரி கையிலையே பண்ணிவிட்டு நீளமாக கையை வந்து முன்னாடி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது பெருவிரலில் அது ஆட்டோமேட்டிக்காக ஷேப் வந்துடும். ஆனால் நம்மளால் அது பண்ண முடியாது. அதனால நம்ம இப்படி பண்ணுறோம். அப்படியெல்லாம் இது மாதிரி ஒரு கட்டை இருக்குது அதுக்குன்னே. ஸோ அதில் வச்சு தேய்ச்சிங்கனாலும் உங்களுக்கு ஷேப் வரும். ஸோ நீங்கள் வந்து நேராகவும் வச்சு தேய்க்கலாம். நீங்கள் சைடில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு டிசைன் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணுற நமக்கு அந்த கரண்டி இருக்கும், அது மேலே உங்களுக்கு அது மேலே வச்சு பண்ணாலுமே ஷேப் வரும். அந்த அச்சு வரும், அவ்வளோதான். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி பெரிய சிப்லேயும் பண்ணலாம், சின்ன கண்ணுள்ள சிப்லேயும் உங்களுக்கு பண்ணிங்கனாலும், இந்த பக்கம் பண்ணிங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நேராக வச்சு பண்ணுறேன். நீங்கள் சைடில் வச்சு இந்த ஷேப் பண்ணிங்கனாலும் சூப்பராக வரும். நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். சீப்பை வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில்னால் ஒரே ஒரு டீஸ்பூன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு தடவை போட்டாவே போதும், ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆயில் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து அந்த ஷேப்.
ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. நீங்கள் சப்பாத்தி ரோலர் இல்லாமல் கையிலேயே கூட பண்ணிடலாம். அதுனா கொஞ்சம் ஈக்குவலாக வரும், அதுக்கு தான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மடக்கி விட்டுக்குங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் ஃப்ளேவருக்கு நீங்கள் எள்ளு கூட போட்டுக்கலாம், பிடிச்சிருந்தது அப்படின்னா எள்ளு போட்டுக்கலாம். இதே நீங்கள் காரமாகவும் பண்ணலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், ஓமம் எல்லாம் போட்டு அதுவும் நீங்கள் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். அது வந்து காரம் கோர்மித்தலுன்னு சொல்லுவாங்க. இப்போது நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிட்டத்தட்ட லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஆயிலோட சூடு ரொம்ப முக்கியம். போடும்போது நல்லா சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு சில டைமில் 8 நிமிஷம் கூட ஆகும். எல்லாமே ஈவனாக வரணும் நமக்கு. அப்படி வரும்போது நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். 1 வீக் வச்சுருந்தாலுமே 1 மந்த் வச்சுருந்தாலுமே இது கெட்டு போகாது, அந்தளவுக்கு சொதன ஆகாது. அது மாதிரி பண்ணணுன்னா ஆயிலோட டெம்பரேச்சர் முக்கியம், மாவு பிசைறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சுகரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஆயில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில்னு எடுத்துக்கலாம், கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா ஆயிலெல்லாம் நல்லா டேப் பண்ணிங்கன்னா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். எடுக்கும்போது சுகர் சிரப்பை வடிச்சிட்டு எடுங்க. இல்லை அப்படின்னா இதில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணுறதை போட்டோம் அப்படின்னா அப்படியே அது சுகர் கோட் ஆகிடும். ஸோ அப்படியும் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம் சூடு பண்ணிங்கன்னாவே இது பர்ஃபெக்டாக வந்துடும். சூடு பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷம் இருந்தாவே இது ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நம்ம சக்கரை பழம் எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டால் 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் 1900 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.